பொதுவாவே வீட்ல பல்லி இருக்கிறது அப்படின்றது விசேஷதாம்மா. இந்த பல்லிய பத்தி பெரிய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் தெரியாம போன உங்கள மாரி ஜெனரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும், குலதெய்வம் பல்லி ரூபத்துல வாசம் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த வரதராஜ கோயில்ல வந்து பாருங்க, கர்ப்பகிரகத்துக்கு மேலேயே தங்க பல்லி, வெள்ளி பல்லி இருக்கும். ஒரு வீடுன்னு இருந்தா இந்த மாதிரி உயிர்களோட சத்தம் இருக்கிறது அப்படின்றது மகாலட்சுமி வாசம்மா. ஒவ்வொரு உயிரும் நம்ம கும்பிடுற இறைவனோட ஈசனோட ஒரு சொரூபமா தான் நம்ம பாவிக்கணும். நான் ஈசனை கும்பிடுற ஈசனோட சொரூபம் பாவிக்கிறேன், நீ பெருமாளை கும்பிடுறனா பெருமாளோட சொரூபமா பாவிக்கிறேன். கருப்பு பல்லி இருந்தா அது ஏதோ ஒரு தீமையினோட அடையாளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கருப்பு பல்லி இருக்கும். இந்த மாதிரி கருப்பு பல்லி எல்லாம் வந்து அமேசான்ல தான் இவ்வளோ பெரிய பல்லி எல்லாம் இருக்கும். பொதுவா எந்த வீட்டுல கருப்பு கலர் ராஜபல்லி இருக்கோ அங்க அம்பிகையோட சொரூபத்தை ஏதோ அவங்க வணங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அம்பிகையோட சொரூபம் யாரு? ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் ஜோதிடருமான டாக்டர் தீபா அருளாளன் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான பல கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், சில பெண்களுக்கு வந்து வீட்டுல பல்லி இருந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீட்டுல இருந்துச்சா துரத்துங்க அப்படின்னாதான் நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு வெளியில எல்லாம் போயிருப்பாங்க. நானே சில டைம் போனதெல்லாம் இருக்கு. சோ பல்லி வந்து வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா என்ன நன்மைகள் இருக்கு, எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன நன்மைகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பெண்கள் நான் பல்லி போனாதான் வீட்டுக்குள்ள வருவேன் சொல்றதெல்லாம் இருக்காம்மா? மேம் இருக்கு மேம், சீரியஸா இருக்கு. நான்லாம் இப்ப இங்கதான் பள்ளி இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு நானே இருக்க மாட்டேன், வெளியில போயிருவேன், அழுதுருவேன் மேம். நான் யாராவது துரத்துனாதான் வருவேன். ஓ, அதாவது இந்த விஷயமே எனக்கு இப்பதாம்மா தெரியும். இந்த விஷயமே எனக்கு தெரியாது. பொதுவா பெண்கள் வந்து பல்லி பிடிக்காது, பல்லிய வீட்டுல விட்டு துரத்துனாதான் நான் வருவேன் அப்படின்றதுல நானே இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். மேபி உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க அப்படி சொல்றீங்களோ? நீங்க சர்வே எடுத்து பார்த்தாலும் என்ன மாதிரியே சில பெண்கள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. சரி விடுங்க, ஒரு எடுக்கலாம் சர்வே. உண்மை என்ன அப்படின்னாமா, இந்த பல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் அதை அருவருப்பா நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனா ஒரு விதத்துல நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாமா அது விஷம் வாய்ந்தது அப்படின்றதுனால சாப்பாடெல்லாம் நம்ம திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க விழுந்துட்டாங்க சாப்பாட்டுல அப்படின்னும் போது அது வந்து பாய்சனா போயிடும், விஷமா போயிடும். அதனால ஆபத்து வரும். அதனால மேபி அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா அது வந்து சதவிகிதம் ரொம்ப கம்மியாதாம்மா இருக்கும். உங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்க நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா வந்து பாருங்கம்மா, இந்த பல்லி வீட்டுல இருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விசேஷமா தான் எங்கள மாதிரி ஆன்மீகவாதிகள் பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாருங்கம்மா, இந்த பல்லிய பத்தி பெரிய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் தெரியாம போன உங்கள மாதிரி ஜெனரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும், எங்கள மாதிரி மத்தியம வயசு இருக்கவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாருங்க, கௌடி சாஸ்திரம் அப்படின்னே ஒண்ணு இருக்குமா, நம் முன்னோர்கள் பயன்படுத்துனது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி எல்லாம் ஏதாவது விழுந்துருச்சு, பல்லி வந்து கால்ல விழுந்துருச்சு, தலையில விழுந்துருச்சுன்னா உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரி சாஸ்திரம் புத்தகத்தை எடுத்து புரட்டுவாங்க. புரட்டி அதுக்கான பரிகாரத்தை செய்வாங்க. இது நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பாட்டி தாத்தா எல்லாம் சொல்ற மாதிரியே இல்ல. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து தனி குடுத்தனமா தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்றது இல்ல. ஆக அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கௌடி சாஸ்திரம் அப்படின்னே நம் முன்னோர்கள் வச்சிருந்தாங்கம்மா. அப்ப ஒரு விஷயம், ஒரு சாஸ்திரம் அப்படின்னு அவங்க வச்சிருந்தாங்கனாலே அதனோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? பொதுவாவே வீட்டுல பல்லி இருக்கிறது அப்படின்றது விசேஷதாம்மா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாமா, இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு கட்டடமா இருக்கும்போது அதுல பல்லியே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற வரைக்கும் அங்க பல்லியே இருக்காது. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க 10 முறை போயிருப்பீங்க, 15 முறை, அது ரொம்ப கம்மிமா. 100 முறை கூட நம்ம வீடு கட்டும்போது இது வேணும், அது வேணும், செவுரு டெக்கரேஷன் எத்தனை பண்றோம். அப்ப ஒரு பல்லிய கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி மறுநாள் நம்ம வீட்டுக்கு போறோம், அன்னைக்கு நைட்டு தங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே நம்ம ஒரு பல்லியானா பார்க்கலாம். இது கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு. இல்லைங்க, நாங்க வந்து குடுத்தனம் தான் போறோம், அதாவது வாடகை வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னாலும், அந்த வாடகை வீடு காலியா இருக்கும்போது நீங்க போய் சுத்தி முத்தி பாருங்க, ஒரு பல்லி கூட தென்படாது. ஆனா மறுநாள் நம்ம பால் காய்ச்சிட்டு வரோம் அப்படின்னா அன்னைக்கு பல்லி வந்து தென்படும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கம்மா, இது வந்து ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடிய கருத்து. இப்ப வீடு ஒரு கட்டிடமா இருக்கும்போது அது வீடு ஆகாது. வீடு அப்படின்னா அங்க இறையாற்றல் இருந்தாதான் அது வீடு, இல்லைன்னா அது கட்டிடம் இல்லைங்களா?
அப்ப அந்த இறையாற்றல் வந்து இருந்துச்சு. நம்ம இப்ப வந்து வீடா நம்ம போயிட்டோம், நம்ம பால் காய்ச்சிட்டோம், நம்ம கருப்பிரவேசம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் அங்க போய் வாசம் செய்யுது அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் பல்லி ரூபத்துல வாசம் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பல்லி இருக்கிறது நல்லதா? கெட்டதா? நல்லது. இருக்கிறது நல்லது. என்ன நம்ம வந்து அந்த சாப்பாட்டுல விழுந்துட்டா வம்பு. அதனால நம்ம தான் என்ன பண்ணணும்னா, சாப்பாட்டெல்லாம் மூடி வைக்கணும். குழந்தைங்க இருக்க வீடு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உஷாரா நம்ம இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த சாஸ்திரத்துல இந்த கௌளி சாஸ்திரத்துல சில பல விஷயங்கள் இருக்குதாம்மா செய்யுது. இந்த பல்லி விழறத வச்செல்லாம் பலன் சொல்லுவாங்க ஆமா, ஆமா, இல்லைங்களா? ஆமா. அது கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா, இல்லைங்களா? ஆமா. ஒவ்வொரு இடத்துல விழுந்தா இந்த மாதிரி பலன்கள் ஆ இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதுல தலையில விழுந்தா அது ஏதோ இறப்ப குறிக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மிருத்யு பயம், மிருத்யு பயம். அதெல்லாம் உண்மையா மேம்? உண்மைதான், உண்மைதான். பொதுவா தலையில விழுது அப்படின்னா மிருத்யு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு கண்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, இந்த இடது பக்க கையில, கால்ல விழுது அப்படின்னா வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம், நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். வலது பக்க கையில, கால்ல விழுது அப்படின்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடது பக்க கழுத்துல விழுது அப்படின்னா வெற்றியை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்க கழுத்துல விழிக்கும்போது சில பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கம்மா, கால் பாதத்துல விழுது அப்படின்னா அந்த யாரோட கால் பாதத்துல விழுதோ அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்புள்ல படுத்துட்டு இருக்காங்க, தொப்புள் பகுதியில விழுது ம். அப்படின்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை படுத்துட்டு இருக்கு, தொடை பகுதியில விழுதுன்னா அந்த பிள்ளை அவங்க குடும்பத்தவனோட ஒரு என்ன சொல்றது, குடும்பத்த அசிங்கப்படுத்த போகுது. ஏதோ ஓ! குடும்பத்துக்கு ஆகாத ஒரு விஷயத்த அந்த பிள்ளை செய்ய போகுது அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் இருக்கதாம்மா செய்யுது. இப்ப நீங்க கேட்டீங்க தலையில விழுந்தா என்னன்னு. ஆமா. இந்த தலையில விழுந்தா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிருத்யு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தீர்வும் சொல்லியிருக்காங்க பெரியவர்களே. அந்த சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. இப்ப தலையில விழுந்துருச்சு அப்படின்னா, அன்றைய தினம் தலை குளிச்சுட்டு, நம்ம குலதெய்வ கோயில் பக்கத்திலேயே இருக்குன்னா, குலதெய்வத்த போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லன்னா, ஒரு சிவன் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அந்த கண்டம், அந்த பிரச்சனைகள தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லம்மா, இப்ப இந்த பல்லிக்கு ஒரு முன்னுரிமை குடுத்து, நீங்க இந்த காஞ்சிபுரம் வரதராஜ கோயில் போயிருக்கீங்களா? அந்த வரதராஜ கோயில்ல வந்து பாருங்க, கர்ப்பகிரகத்துக்கு மேலேயே தங்க பல்லி, வெள்ளி பல்லி இருக்கும். ம். இது வந்து நம்ம திருச்சி கோயில்லயும் இருக்கும். ஸ்ரீரங்கம் கோயில்லயும் இருக்கும் அந்த பல்லி. எத்தனையோ ஈசன் கோயில்ல, எத்தனையோ நாகதோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல பல்லி அப்படின்றத வச்சிருப்பாங்க. அத தொட்டு கும்பிடுவாங்க மக்கள். நீங்க பார்த்திருக்கீங்களான்னு ம். என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பல்லியும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இறைவனோட சுரூபம். இறையாற்றல் எது சொல்ல நினைக்குது அப்படின்னாலும் நேரா வந்து சொல்லிடாதும்மா. இப்ப நான் ஒண்ணு கேட்டேன்னா, என் முன்னாடி நேரா வந்து சொல்ல முடியும். ஆமா. நான் ஈசன கேட்கிறேன். ஈசன் எப்படி எனக்கு உத்தரவு குடுப்பான்? பல்லி மூலியமா உத்தரவு குடுப்பான். நான் ஒண்ணு கேட்கிறேன். ஐயோ! ஈசா இது எனக்கு நடக்கணும். நடக்குமா? அப்படின்னு நான் என்னோட இஷ்ட தெய்வம் ஈசன். ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு சொல்லலாம். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். அப்ப அந்த விஷயம் நடக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இல்ல. அப்ப நான் குழம்புறேன். இது நடக்காது. ஏன்னா என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது. என்னோட புத்திசாலித்தனத்தினாலயும், என்னோட ஒரு அ ஆளுமையினாலயும் அந்த விஷயத்த என்னால முடிக்க முடியாது. அப்ப நான் கேட்கிறேன். நான் ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் வேணும்னு கேட்கிறேன்னு வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு புரியிற மாரி கேட்கலாம். இப்ப நான் வந்து கவர்ன்மென்ட் ஜாப் வாங்கிட முடியுமா? இது நான் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கேன். நல்லா தான் எழுதியிருக்கேன். அதுக்கு மேல எத்தனையோ விஷயம் இருக்கு இல்லீங்களா? ஒரு ஆமா. அரசாங்க வேலை ஆமா. அப்படின்போது எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அங்க எனக்கு இறை ஆற்றல் கிட்ட நான் கேட்கிறேன். ஐயா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடுமா? எக்ஸாம் நாளைக்கு ரிசல்ட் வரப்போதே. எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நான் குழப்பத்துல கேட்கும்போது, அங்க பல்லி கிடைச்சிடுமா அப்படின்னு ஆமா. கேட்கும்போது சத்தம். சத்தம். ம். சத்தம் இடுது அப்படின்னா கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சத்தம் இடுது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓ! அர்த்தம். இதுக்கும் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியா நம்ம சொல்றோம். ஸ்பிரிச்சுவலி சொல்றோம். இது வந்து சிலர் சொல்றது உண்டு. அதாவது ஒரு பல்லி, ஆண் பல்லி அதுக்கு எதிர்ப்பாலினத்த கவர்ந்து இழுக்கிறதுக்காக அந்த சத்தம் இடுது அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா நீ கரெக்ட்டா ஒவ்வொன்னும் கேட்கும்போதும் தான் அது கவர்ந்து இழுக்குமா? அதுதானே. ம். இல்லையா? அது வந்து கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம். ஆமா. பட் இருந்தாலும், நீ வந்து ஒவ்வொன்னும் கேட்கும்போது சத்தம் இடுது அப்டின்னா, 1 முறை இல்ல 10 முறை நீ வந்து அத வந்து பரிசீலனை பண்ணியும் பார்த்துக்கலாம். 10 முறை நீ வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். சத்தம் இடுது அப்டின்னா, அங்க ஏதோ ஒரு ஆற்றல் உனக்கு சொல்லுது, இது நடக்கும் அப்டின்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆற்றல் சொல்லுது, இது நடக்காது. இது செய்யலாமா? வேணாமா? நான் குழப்பத்துல என்னோட இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி நான் போய் கேட்கிறேன். எனக்கு இஷ்ட தெய்வம் ஈசன். ஈசன் முன்னாடி நான் கேட்கிறேன். ஐயா ஈசா இது நடக்குமா? இது செய்யட்டுமா? வேணாமா? வேணான்னு நெனைக்கிறேன். பல்லி சத்தம் இடுது. நான் செய்ய மாட்டேன். ஓகே. நான் செய்ய மாட்டேன். இப்ப புரியுதுங்களா? நம்ம ம். பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்தம் போடுறதுனால, ஓகே ஒண்ணு அது பாசிட்டிவா இருக்கு. இல்ல இது பண்ணலாமா, வேணாமான்னு கேட்கிற கேள்விக்கு அது பதில் குடுக்குற மாரி இருக்கும். ஆனா வீட்ல எப்ப பாரு பள்ளி சத்தம் போட்டுட்டே இருக்கிறது வந்து நல்லதா மேம்? நல்லது தானம்மா. ம். பொதுவாவே வந்து பாருங்க, வீடு அப்படின்னு இருந்தா, அந்த குருவிகளோட சத்தம்.
அதே மாதிரி பாருங்க, பொதுவா அந்த ஒரு வீடுன்னு இருந்தா இந்த மாதிரி உயிர்களோட சத்தம் இருக்கிறது அப்படின்றது மகாலட்சுமி வாசம்மா. மகாலட்சுமி வாசம் உன்னோட குலதெய்வம் வீட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். உன்னோட இஷ்ட தெய்வம் வீட்ல இருக்குன்னு அர்த்தம். அது தாராளமா சந்தோஷமா சத்தம் போட்டுட்டு இருக்கட்டுமே. நல்லது தானே! தப்பு இல்லம்மா அது. நல்லதுதான். ஓகே மேம். இப்ப பல்லிய நம்ம அடிச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து தலைவலி வரும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் வந்து அதுக்கு ஆதாரணமா சரி. சில பேர் அதுக்கு உதாரணமா இருந்திருக்காங்க. எனக்கு பாருங்க நான் பல்லி அடிச்சுட்டேன் எனக்கு தலைவலிக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையிலே மித்தா? இல்ல உண்மையிலே நடக்குதா மேம்? ஏம்மா நீங்க போய் சும்மா இருக்க பல்லி அடிக்கணும்? மேம் இப்ப நான் இங்க பாருங்க, நான் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல பல்லி வருது அப்டின்னா, அது நம்ம வன்முறையில ஈடுபட்டு தானே மேம் ஆகணும். சோ அதுக்காக சொல்றேன். ஏம்மா அது பாட்டுன்னு வருதா? அது பாட்டுன்னு போகுதா? அதுவும் பக்கத்துலயே ஃபர்ஸ்ட் வராதேம்மா! பொதுவா வந்து பாருங்கம்மா, மனுஷங்க தான் சும்மா இருக்கவங்கள நோண்டுற ஒரு குணம் அப்படின்றது இருக்கு. யார் நல்லா இருந்தாலும் புடிக்காது. யார் வாழ்ந்தாலும் புடிக்காது. யார் தாழ்ந்தாலும் புடிக்காது. அது வந்து பொதுவா எந்த உயிரினமும் நம்ம கிட்ட நெருங்கியே வராதும்மா. எந்த உயிரினமும் வராது. இப்ப பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு வந்து நம்மள கொத்துது. அது நீ அத ஏதாவது பண்ணா தான் அது கொத்தும். இல்ல நீ சிவனேன்னு இருந்தா அதுவும் சிவனேன்னு அது வேலைய பார்த்துட்டு போகும். அப்ப சும்மா இருக்க பல்லிய நீ ஏன் முதல்ல அடிக்கிற? அது உன்கிட்ட வரப்போறதில்ல. இருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருதா? ஓ! அப்படியா? சரிம்மா. அதாவது சும்மா இருக்க பல்லிய நம்ம ஃபர்ஸ்ட்டு பல்லின்னு இல்லம்மா. எந்த ம், உயிரினத்தையும் நம்ம வந்து கொல்லக்கூடாது. ம். ஒவ்வொரு உயிரினமும் பொறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அதுக்கு அது முழுசும் வாழறதுக்கான ஒரு தகுதி அப்படின்றது அதுக்கு இருக்கு. அதனோட விதிய தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? ம். நம்ம சாவடிக்கக்கூடாது. இப்ப நம்ம இப்படி சொல்லும்போது ஒரு சிலர் கீழ கமெண்ட்ல போடுவாங்க. அப்ப கொசுவ நீங்க சாவடிக்க மாட்டீங்களா? கேட்பாங்க இல்லீங்களா? கண்டிப்பா. ஏம்மா கொசுவ 6 மணிக்கு மேல கதவ ஏன் தொறந்து வச்சிருக்கீங்க? ஏன் கொசுவ உள்ள விடுறீங்க? அப்புறம் ஏன் கொசுவ சாவடிக்கிறீங்க? ம். 6 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து கதவெல்லாம் சாத்திட்டு, சாத்தி வச்சிரணும். நம்ம வந்து கொசுவ உள்ள விடவே வேண்டாம். அப்புறம் நம்ம சாவடிக்கிற பேச்சுக்கே அங்க இடம் இல்ல இல்லீங்களா? எந்த உயிரினமையும் சாவடிக்கக்கூடாதும்மா. இப்ப இன்னொரு சிலருக்கு சந்தேகம் வரும். 6 மணிக்கு வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாளே! கதவு சாத்திக்கலாமா? அப்டின்னா மகாலட்சுமிக்கும் தெரியும். இப்ப வந்து கொசுக்கள் நெறைய இருக்கு. அதனால அவங்க கதவு சாத்தி வச்சிருக்காங்க. இல்லன்னா அப்படி நினைக்கிறீங்கன்னா, ஜன்னல்லாம் தொறந்து விட்டுறலாம். ஆ. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இறை ஆற்றல்ன்றது சூக்ஷ்ம ரூபத்துல தானே வருவாங்க. ஆக காலையில தொறந்து வைக்கலாம். மாலை நேரங்கள்ல நம்ம இந்த மாரி கொசுவ உள்ள விடுறதோ வேணாம், அடிக்கிறதோ வேணாம், பல்லி அடிக்கிறதோ வேணாம், ஈ அடிக்கிறதோ வேணாம், எதையும் அடிக்கிறது வேணாமேம்மா. இப்ப நம்ம தெரியாம கொன்னுட்டோம் மேம். அப்படி ஆனா வேணாம். ம், கொன்னுட்டோம். ம், அதுக்கான ஒரு பரிகாரம் இருக்குமா? என்ன கண்டிப்பா அதுக்கான ஒரு நம்மளுக்கு ஒரு தீமை கண்டிப்பா நடக்கும். நம்ம அப்படி கொன்னதுனால. ம். தெரியாம கூட சில பேர் கொன்றுப்பாங்க. அதுக்கான ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. ஆமாமாமா. தெரியாம செஞ்சுட்டா, அதுக்கு வந்து தீர்வு அப்படின்றது இருக்குமா. நான் வேணும்ட்டே ஒரு உயிர வதைக்கல. இல்லைங்களா? ம். நான் தெரியாம செஞ்சுட்டேன். ஏன்னாம்மா, உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரும் நம்ம கும்பிடுற இறைவனோட, ஈசனோட ஒரு சொரூபமா தான் நம்ம ம். பாவிக்கணும். நான் ஈசன கும்பிடுறேன், ஈசனோட சொரூபமா பாவிக்கிறேன். நீ பெருமாள கும்பிடுறன்னா, பெருமாளோட சொரூபமா பாவிக்கணும். அதுக்கும் மேல ஒவ்வொரு உயிரும் வாழறதுக்கு அதுக்குன்னு அருகதை இருக்குமா. நம்ம அதனோட விதிய வந்து மாத்தக்கூடாது. இருந்தாலும் நான் தெரியாம செஞ்சுட்டேன்ற விஷயத்துக்கு தீர்வு இருக்கு. அதுதாம்மா நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்றைய தினம் தலை குளிச்சுட்டு இந்த மாரி கோயில் கர்ப்பகிரகத்துக்கு மேல பல்லியினோட உருவப்படம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ம். அத தொட்டு நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ. அதுக்கும் மேல ஈசன் கிட்ட நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோன்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும்மா. அது வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. ஓகே மேம். வீட்ல பாத்தீங்கன்னா, சில பள்ளிகள்லாம் வால் இல்லாம அறுபட்டு இருக்கும். அது வந்து வீட்ல இருந்தா நல்லதா? அது வந்து தானா வளர்ந்துரும்மா. ஓகே. வால் வந்து அதாவது பல்லி வந்து நம்ம நெறைய நேரம் கதவு சாத்தும்போது வால் மாட்டிக்கும் சில நேரம். அப்ப அந்த வால் மாட்டி அறுபட்டாலும் அதுங்களுக்கு திரும்பி வளர்ந்துரும். அத பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. அந்த பல்லி இருந்தா ஒரு அபசகுனம்லாம் கிடையவே கிடையாது. தாராளமா இருக்கலாம். இப்ப வீட்ல சில பள்ளிகள் வந்து இறந்து கிடக்கும். இறந்து ம். கிடக்கிறது வந்து நமக்கு நன்மையா? கெட்டதா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல சிறு உயிர்கள் இறந்து கிடக்குது அப்டின்னா, அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கெட்டது வந்திருக்கு. அத அந்த சிறு உயிர்கள் எடுத்திருக்கு. எடுத்து இறந்துச்சு அப்டின்னு தான் அர்த்தம். அது நல்லதுதாம்மா. நமக்கு வந்தது அது எடுத்துக்கிச்சு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா? தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு. அப்டிதான் நம்ம பாவிக்கணுமே தவிர, அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்ல. நான் சாவடிக்கல. நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா, என் வீட்டுக்கு ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்டின்றது வந்துச்சு. அத அந்த ஜீவன் எடுத்துட்டு இறந்துச்சு. அப்டின்னு நம்ம இறைவனுக்கு அங்க நன்றி தான் செலுத்தணும். அப்டின்னு தாம்மா சொல்லணும். ஓகே மேம். பூஜை அறையில கருப்பு பள்ளி இருந்தா, அது வந்து நல்லதா? கெட்டதா மேம்? அம்மா எந்த நிற பல்லினாலும் இருக்கலாம். பொதுவா வந்து பாருங்க, இப்ப நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, கருப்பு பல்லி இருந்தா, அது ஏதோ ஒரு தீமையினோட அடையாளம் அப்டின்னு நெனைக்கிறாங்க. இப்ப எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய கருப்பு பல்லி இருக்கும். இந்த மாரி கருப்பு பல்லிலாம் வந்து Amazonல தான் இவ்ளோ பெரிய பல்லிலாம் இருக்கும். அது பல்லியா, ஓணானா அப்டின்ற சந்தேகமே வரும். அது ராஜபல்லி, கருப்பு பல்லி. ஓகே. ராஜபல்லி வந்து பாருங்க, அழகான சந்தன நிறத்துல இருக்கும். ராஜபல்லி நல்ல கோதுமை நிறத்துல இருக்கும். அதே மாரி ராஜபல்லி அந்த பெரிய பல்லிய தான் ராஜபல்லி ஆமா. அப்டிம்பாங்க. பெரிய பள்ளியுமே வீட்ல இருக்குது அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம். அந்த பெரிய பல்லி வந்து பாருங்க கருப்பா இருக்கும். பொதுவா எந்த வீட்ல கருப்பு கலர் ராஜபல்லி இருக்கோ, அங்க அம்பிகையினோட சொரூபத்த ஏதோ அவங்க
அவங்க வணங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அம்பிகையினோட சொரூபம் யாரு? ஸ்வயம் அம்பிகை இருப்பா. அதாவது மாதா காளி, தாரா, பகலாமுகி இந்த மாதிரி பார்வதி. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வாராகி தான் வச்சிருக்கீங்க. வாராகி வீட்ல இருந்தாலும் அந்த கருப்பு பள்ளி இருக்கும். ஓகே ஏன்னா அவ அம்பிகையினோட சொரூபம் தானே. லலிதா பரமேஸ்வரனோட படைத்தலைவி வாராகி. அப்ப நீங்க உங்களோட வாராகி வழிபாடு நல்ல மேலோங்குது அப்படின் போது இங்கேயும் கருப்பு பள்ளி இருக்கும். இதெல்லாம் நல்லதுதாம்மா. கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஓகே மேம். இன்னைக்கு வள்ளியோட பலன்கள் பத்தி, வள்ளி வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா. நன்றி.